வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, குழந்தைகளுடன் நேரம் செலவிடுங்கள். தந்தை ஒரு வியாபாரி. வேலை முடித்துவிட்டு வீட்டிற்கு தாமதமாக வந்தார். வீடு வந்ததும் தூங்காமல் விழித்திருந்த மகன் அப்பாவை பார்த்து கேட்டான். மகன், அப்பா, நீங்கள் 1 மணி நேரத்திற்கு எவ்வளவு சம்பாதிப்பீர்கள்? அப்பா கோபத்துடன், அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது. மகன், பரவாயில்லையப்பா, சொல்லுங்கப்பா ப்ளீஸ். அப்பா, சரி, 1 மணி நேரத்திற்கு 2000 சம்பாதிப்பேன். மகன், சரி, அப்பா எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுங்கப்பா ப்ளீஸ். அப்பா கோபத்துடன், 1000 ரூபாய் கொடுத்தால் நீ என்ன செய்வாய்? தேவையில்லாத பொருளை வாங்குவாய். அதெல்லாம் முடியாது, போய் படுத்து தூங்கு என்றார். மகன் சென்று தூங்க போனான். தந்தை மகனை தேவையில்லாமல் திட்டிவிட்டோம் என்று வருந்தி மகனை சந்திக்க சென்றார். அப்பா, ராஜா தூங்கிவிட்டாயா? மகன், இல்லப்பா. அப்பா, சரிப்பா, அப்போ உன்னை திட்டிவிட்டேன், இந்தா நீ கேட்ட 1000 ரூபாய். மகன், மிக்க நன்றி அப்பா. பணத்தை வாங்கி கொண்டு தலையணையை தூக்கினான். அங்கே மேலும் கொஞ்சம் பணம் இருக்கவே இப்போ அப்பாவிற்கு மறுபடியும் கோபம் வந்தது. என்னடா இது, ஏற்கனவே பணம் வைத்திருக்க மறுபடியும் ஏண்டா கேட்குற? அப்புறம் எதுக்கு? மகன், இல்லப்பா, உங்களுக்கு கொடுக்கதான்ப்பா. என்கிட்ட ஏற்கனவே 1000 ரூபாய் இருக்கு. இப்போ நீங்கள் கொடுத்த 1000 ரூபாய் இருக்கு. மொத்தம் 2000 ரூபாய் இருக்குப்பா. இந்தாங்க, இதை வச்சுக்கோங்கப்பா. தயவு செய்து நாளைக்கு 1 மணி நேரம் என்னுடன் செலவு செய்யுங்கப்பா. உங்களுடன் பேசி விளையாடி கைகோர்த்து நடந்து ரொம்ப மாதங்கள் ஆயிடுச்சுப்பா என்று சொன்னான். அப்போது தந்தை உடைந்து அழ ஆரம்பித்தார். மன்னிப்பு கேட்டு, இனி கட்டாயம் உன்னுடன் தினம் நேரம் செலவிடுகிறேன் என்று வாக்கு கொடுத்தார். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் லைஃப்பில் எல்லாரும் இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஏன் சம்பாதிக்கிறோம், எதுக்கு சம்பாதிக்கிறோன்றதே தெரியாமல். நம்மளோட குழந்தைகளாம் அப்பா சம்பாதிக்கிற ரூபாவை விட அவங்க கூட விளையாண்டு, அவங்க கூட பேசி, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உண்மை தானே? உண்மை அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இனியாவது உங்கள் குழந்தைக கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை கொஞ்சம் அதிகப்படுத்தலாமே. நன்றி, வணக்கம்.